சாத்திய கூரை ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே, பிரயோஜனம் இல்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே, ஆபிரகாமாகிடலாம், ஒருவன் 1000 மாறிடலாம், ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. பார்வோனின் கூட்டம் எடுத்து கொண்டாலும் போனதை திரும்பிட செய்பவரே, லோத்துகள் என்னை பிரிந்து சென்றாலும் திசைகளை எனக்காக திறப்பவரே, பாதைகள் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்ந்தவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலமும் விலகவில்லை, தாமதமாகி வருஷங்களானாலும் வார்த்தையின் சாராம்சம் குறையவில்லை, கானானை சேர்ந்ததும் தெரிந்து கொண்டே சுமந்தவர் மேலான கானான் என்று, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே.
சோத்திரம்மா. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இப்ப பாட்டையில பாட்டகர்ல. உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊரு? பாட்டைக்கரை. நீங்க இருந்து இவ்வளவு நாள் இருந்தது எங்கம்மா? இப்ப இங்க இருந்து இப்போ 6 மாசம் இங்க இருக்கிறேன். அதுக்கு முந்தி நாங்க பொள்ளாச்சியில இருந்தோம். உங்க கால்ல என்ன பிரச்சனைமா? கால்ல ஆணி குத்தி வந்து ஆணி குத்தி ஆஸ்பத்திரிக்கு ஊசி போட்டு ஒண்ணும் செய்யாது சொன்னாரு. அப்புறம் அதுல நீர் வந்து ஆபரேஷன் பண்ணிட்டாரு. ஆபரேஷன் பண்ணிட்டு 2 லட்சம் வரை செலவாயிடுச்சு அதுல. அது அப்புறம் சர்ஜரி பண்ண சொன்னாங்க. சர்ஜரி பண்ணல. நாங்க நான் நம்பிக்கையோடு இருந்தேன். அப்புறம் கடைசிக்கு அது கால் பயங்கர வீக்கா நிறைய இடங்கள்ல ஜோம் பண்ண ஒண்ணு அப்ப இங்க வந்து இங்க எப்படி கேள்விப்பட்டீங்க? இங்க நீங்க அங்க பொள்ளாச்சி வந்தது பாத்துருக்கோம். சரி சரி. இங்க வந்து எங்க குழந்தையார் கொண்டாடி கூட்டி வந்தா வாங்க அங்க ஜோம் பண்ணி வரலாம்னு நினைச்சிட்டு சரி வந்து அப்படி ஜோம் பண்ணிட்டு அன்னைக்கு என் கால்ல வீக்க ரொம்ப குறைஞ்சி. அப்ப 2 வருஷமா உங்க கால் வீங்கியே தான் இருக்குமா? ஆமா வீக்கா நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கஷ்டம். அப்புறம் அங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப வீக்கம் வந்து அப்புறம் ஆண்டவர் எங்க டாக்டர்ட்ட போய் சுகமாகல. ஒண்ணும் கடையில இங்க வந்து ஜோமன உடனே வீக்கத்துல குறைஞ்சி. அல்லேலூயா சோத்திரம். அதே சரி. மாதிரி இப்ப எத்தனை மாசமா அங்க வந்துட்டு இருக்கீங்க? இப்ப 3 மாசம் வரேன். நீங்க முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்து இப்ப 3வது ஞாயிற்றுக்கிழமையா நீங்க வந்திருக்கீங்க. 3வது மாசமா வந்திருக்கீங்க. இப்ப வீக் எல்லாம் வத்திருச்சு. வேற என்ன? சரி ரோஹிணி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? எங்க வீட்டுல நானும் பையன் மருமக இருக்குது. அப்போ உங்க வீட்டுல எல்லாருக்கும் இப்ப சந்தோஷமா? உங்களுக்கு இப்படி பொண்ணு ஆறிட்டு சந்தோஷம். பையனுக்கு கூட இந்த காலை சொன்னேன். அங்க போய் தான் எனக்கு காலை ஒரு சுகம் கொடுத்துருக்காங்க. இப்ப உலகம் முழுக்க எத்தனையோ இப்படி காலில் பொண்ணு உங்க பிரச்சனை வியாதியஸ்தெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க சுகம் பெற்றிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு இப்படி சொல்லி இந்த இடத்துக்கு போங்க. எந்த இடத்துக்கு போகணும்? திராட்சை தோட்டத்துக்கு. நீங்க தொடர்ந்து விசுவாசிங்க. எசப்பா உங்களுக்கு முழு சுகத்தை கொடுப்பாங்க. காலில் பொண்ணு இருந்ததா சொன்னீங்களே, நல்லா ஆறிட்டு போது. எத்தனை வருஷத்துக்கு முன்னால? அது ஒரு 5 வருஷம் இருக்கும். சரி. நீங்க தான் திராட்சை பழ தோட்டம் அதுல பண்ணோம்ல, சந்தைகள் போகும். ஆமா, அந்த தோட்டத்துக்கு வந்திருந்தோம். அப்ப 10 வருஷம் இருக்குமே. ஆமா, அது மாறிட்டோம். அவங்க அம்மா காலில் புண்ணு இருந்ததா? கால் பூரா புண்ணு அழுகி போயிருந்துச்சு. விரல அழுகி போயிருந்துச்சு. நீங்களே கூப்பிட்டு எழுந்து வர முடியல. சரி. நீங்க மேடையில இருந்து வந்து இறங்கி வந்து மற்றவங்க மேடையில ஜெபம் பண்ணீங்க. சரி. இங்க இறங்கி வந்து ஜெபம் பண்ணீங்க. சரி. இதோட உங்களுக்கு எல்லாம் நல்லா சோமாயிரும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அதுல இருந்தே சோத்திரம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுல இருந்தே நாங்க வந்துகிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல கால் அழுகி இருந்தது இல்லையா? பூரா நீர் அழுகி இருந்துச்சு. எலும்பி வர முடியல. அங்கே மணல் தானே. ஆமா ஆமா ஆமா. மணல் காலில் ஒட்டிச்சு. நீங்க வராண்டான்னு சொல்லி நீங்க வந்து இறங்கி வந்து ஜெபம் பண்ணீங்க. அல்லேலூயா கர்த்தர் ஸ்தோத்திரம்.
2:10. அதுக்காக நீ பைத்தியக்காரி பேசுறது போல் பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டுமோ என்றான். பார்த்தீங்களா, எவ்வளவு கஷ்டத்தை யோபு பெற்றானோ அவர் ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேசலை. அவர் முதலிருந்தே ஏழையாக இருந்தார், கஷ்டப்பட்டு இருந்தாருன்னா பரவாயில்லை. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா யோபு மாதிரி பணக்காரர் யாருமே கிடையாது, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. உச்சத்தில் இருந்தார், அப்பவும் ஆண்டவரை நேசித்தார், ஆண்டவருக்கு விரோதமாக பேசலை. கீழே விழுந்தார், அப்பவும் ஆண்டவருக்கு விரோதமாக ஒன்றுமே பேசலை. ஒருத்தட்ட போனால் அவர் நல்ல காசு கொடுப்பார், நல்ல சாப்பாடு கொடுப்பார், கார்லேயே அவர் கூட போகலாம், வெளிநாடு போகலாம். இல்லைன்னா அவர் கூட போனால் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம், எல்லா சுகமும் கிடைக்குன்னா ஊரே ஆட்ட போய் நிற்கும், உலகமே போய் நிற்கும். ஐயா உங்களை மாதிரி ஒரு ஆள் உண்டான்னு சொல்லும், என்னையும் உங்கள் காரில் ஓரமாக ஏற்றிட்டு போங்க ஐயான்னு சொல்லும். ஏன்னா அவர்கிட்ட போனால் எல்லாம் கிடைக்குங்கிறதுனால. அதே நேரத்தில் ஒருத்தட்ட போனால் கஷ்டம்தான் மிஞ்சும், அவரை தூக்கி தான் சுமக்கணும், வியாதி பக்கத்துலேயே போய் நிற்கணும், பிரச்சனை வரும் அப்படின்னா மக்கள்லாம் ஓட்டம் பிடிச்சிருவாங்க. சுகம் கிடைத்தால்தான், ஆசீர்வாதம் கிடைச்சாதான் ஒருத்தருக்கு நட்பு வேணும். அவர்கிட்ட ஏதாவது பிரச்சனை வந்து அவர் வேண்டவே வேண்டான்னு சொல்லி ஓட்டுறாங்க. கடவுளையும் அப்படி தான், மனிதர்கள் ஆசீர்வாதம் கிடைக்குன்னா தேடுவாங்க, கடவுள் கொடுக்க அவர் பின்னாலே போவாங்க. இயேசுவை போல யாரும் உண்டாம்பாங்க. பிரச்சனை வந்துருச்சு, வியாதி வந்துருச்சுன்னா அந்த இயேசுவை வேண்டாம்பாங்க. அவங்க கூட்டத்துக்கு போகிறதையும் ஊழியத்துக்கு போகிறதையும் ஆலயத்துக்கு போகிறதையும் நிறுத்துறது மாத்திரம் இல்லாமல் வேறு யார் போனாலும் நீங்களும் போகாதீங்கன்னு நிறுத்துவாங்க. கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை அருவருப்பார், வாந்தி பண்ணி போடுவார். அவருக்குள்ள எல்லா காலத்தில் நிலைத்திருப்பவர்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய நிகழ்ச்சிகளை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். சனிக்கிழமை தோறும் நான் நடத்துகின்ற கூட்டங்களிலே பங்கு பெறுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் நம்முடைய ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார், அவருடைய ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. எனவே எதற்கும் நாம் பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஊழியத்தின் சார்பாய் கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோரெல்லாம் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஆவிக்குரிய முதியோரெல்லாம் வேண்டும் என்று சொல்லுபவர்கள் தாராளமாக இந்த ஆசிரியத்துக்கு வரலாம். அடைக்கலான் குருவி முதியோரெல்லாம் உங்களை வரவேற்குது. நிறைய இடம் இருக்குது, ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய மாளிகை ஆலயத்தை ஒட்டி அது இருக்குது. அதனால் அங்கே இருக்கிறவர்கள் எப்போ போனாலும் அங்கே போய் ஜெபம் பண்ணிக்கலாம். தினந்தோறும் ஜெபங்கள் நடைபெறுகிறது என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த நாட்டில் இப்படி பிரயோஜனத்திற்காக ஆதியாகவும் 37வது அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரரோடு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். பார்த்தீங்களா, அங்கே 17 வயதில் யோசேப்பு எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய சரித்திரம் ஆரம்பிக்கின்றது. He was only 17 years old and his story begins. Jesus was only 12 years old and his story begins. நம்ம ஏசப்பா 12 வயசுலேயே அவங்க ஆலயத்தில் போய் ஆசாரியர்கள்லாம் கேள்வி கேட்டாங்க, எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஏனென்றால் அவர் தெய்வகுமாரன், மனுஷகுமாரன், தெய்வகுமாரனாகவும் இருந்தார். இங்கே ஒரு சாதாரண வாலிபன், அவன் ஒரு பெரிய பரிசுத்தவானாக இருந்தபடியினாலே 17 வயதிலேயே அவனை குறித்து பைபிள் சொல்ல ஆரம்பிக்கின்றது. அவன் 17 வயதிலேயே அவன் அவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தவானாக அவனுடைய சகோதரர்கள் செய்த துன்மார்க்கத்தை தகப்பட்ட போய் சொல்லி ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்ததை நாம் காண்கின்றோம். அவர் அந்த அளவுக்கு ஆண்டவரை தனக்குள்ளே கொண்டிருந்தார். யோசேப்பு 17 வயசுலேயே ஆண்டவர் அவருக்குள்ளே இருந்தார். ஏனே சகோதரர்கள் ஒருவருக்குள்ளும் ஆண்டவர் இருந்தது போல நாம் பார்க்க முடியவில்லை. அதாவது அவர்கள் யாருமே 11 பேரில் யாருமே ஆண்டவரை அவ்வளவு தீவிரமாக தேடினார்கள் என்று நாம் பார்க்க முடியவில்லை. எல்லோருமே வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் தான், எல்லோருமே ஆபிரகாம் ஐயாவுடைய வம்ச வழியில் வந்த பேர பிள்ளைகள் தான். ஆனால் இவர் மாத்திரம் ஆண்டவரை தன்னுக்குள்ளாக அவர் கொண்டிருந்தார். ஆண்டவர் எப்போவுமே யோசேப்பு கூட இருந்தார். யோசேப்பு ஆண்டவருக்காகவே வாழ ஆரம்பித்தார். இதை நான் வாசிக்கிற பொழுதெல்லாம் நான் உற்று நோக்கி பார்ப்பேன். ஒரு கிளாஸில்
50-60 பேர் படிக்கிறாங்க. ஒரு ஸ்கூலில் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் படிக்கிறாங்க. மக்கள் தொகைக்கு பஞ்சமே இல்லை. காரில் போகும்போது எக்கச்சக்கமான ஆட்கள் வராங்க. எல்லாம் சரிதான். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவ்வளோ பேருக்குள்ள எத்தனை பேருக்குள்ளாக ஆண்டவர் இருக்கின்றார்? எத்தனை பேர் ஆண்டவரை வைராக்கியமாக தேடுகின்றார்கள்? எத்தனை பேர் ஆண்டவர் மீது வாஞ்சியாக இருக்கின்றார்கள்? ஆண்டவரை தேடுகிறார்கள், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆண்டவருக்குள்ளே இருந்து ஆண்டவரை தனக்குள்ளே கொண்டு வாழ்கிறவர்கள் யோசேப்பை போன்றவர்கள், தானியேலை போன்றவர்கள், தாவீதை போன்றவர்கள், அவர்களெல்லாம் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். யூ கேனாட் see outside. ஒருத்தருக்குள்ள ஆண்டவர் இருக்காரு, ஒருத்தர் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்காருன்னா வெளியிருந்து பார்த்தா தெரியாது. இது உள்ளாக நடக்கின்ற ஒரு காரியம். அஃப்கோர்ஸ் நாட்கள் செல்ல செல்ல அவங்க நடவடிக்கைகள், அவருடைய பேச்சுக்கள் அவங்களை வெளிப்படுத்தும். யோசேப்பு எப்படிப்பட்டவர்? ஆண்டவருக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறார். தப்பு பண்ணுறதை பார்த்து அப்பாட்ட போய் சொல்லி கொடுத்துருவார். எல்லாம் அவர் நடவடிக்கைகள் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவருடைய அண்ணன்மார்களுக்கு காட்டி கொடுத்தனர். அதே போல் நாம் பணிபுரிகின்ற இடத்துல, நாம் வேலை பார்க்கிற இடத்துல நான் எப்படிப்பட்டவர்கள், ஆண்டவருக்காக எவ்வளோ வைராக்கியம் கொண்டவர்கள் என்பதை நம்முடைய நடவடிக்கைகள் நிச்சயமாக காட்டி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் இந்த நாளிலும் கூட இந்த யோசேப்பை போல ஆண்டவரை உங்கள் உள்ளத்திற்குள்ளாக கொள்ள வேண்டும் என்று நான் அழைக்கின்றேன். ஆண்டவரை எனக்குள்ளே வாங்க. என்னைக்காவது நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்களா? நான் ஜெபிக்கிற சிம்பிளான ஜெபம் எப்பொழுதும் இது, ஆண்டவரை எனக்குள்ளே நீங்கள் வாங்க. இன்றைக்கி நான் ஊழியத்துக்கு போகிறேன், எனக்குள்ளே நீங்கள் வரணும். இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு பேசேஜ்லேருந்து எனக்கு இதுக்கு முன்னாடி மெசேஜ் கொடுத்ததில்லை. எப்படி கொடுக்கணுங்கிற ஞானம் எனக்கு இல்லை. நான் பேச அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். வாங்க ஆண்டவர் எனக்குள்ளே வாருங்க. ஆண்டவர் இந்த மாதத்துக்குள்ளே நான் கடந்து போகிறேன். பல சவால்கள் எனக்காக காத்திருக்குது. எப்படி நான் அதை சந்திக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரை நான் ஒரு பஞ்ச காலத்தில் இருக்கின்றேன். எப்படி இவைகளை தாண்டி போகிறேன்னு எனக்கு தெரியல. எனக்குள்ளே வாருங்க ஆண்டவரை, எனக்குள்ளே நீங்கள் வாருங்க. நீங்கள் வந்தால் தான் நான் இதெல்லாம் சந்திக்க முடியும் என்று நான் எப்பொழுதெல்லாம் சவால்களை சந்திக்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் நான் ஒரு காரியத்துக்குள்ளே இப்போ நான் பிரவேசிக்க போகிறேனோ, அப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவரை நான் அழைப்பேன். நம்ம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பழகிட்டு இருந்தோம்னா அவங்கள கூடுவோம், அவங்கள்ட்ட பேசுவோம், நம்ம மனசில் உள்ளதை சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஷிப்னால் ரொம்ப விலையேறப்பட்டது. அம்மா அப்பாட்ட சொல்லாதது கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறோம், அவங்கள்ட்ட சொல்கிறோம், மனதிலிருந்து நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரும் நமக்கு ஒரு நண்பராக, நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட பிரயாணம் பண்ணுகிறவராக, நம்மை விட்டு விலகாதவராக இருக்கிறபடினால அவர்கிட்ட நம்ம போய் எல்லாத்தையும் சொல்லணும். ஆண்டவரை நீங்கள் என் கூட வரணும்ப்பா. நம்ம அதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என் கூட வரீங்களா? இன்றைக்கி நீங்கள் என் கூட இருக்கீங்களா? நான் காரில் போகும்போது என்னோட கூட இருக்கீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கீங்களா? என் குடும்பத்தில் நீங்கள் இருக்கீங்களா? என் வேலையில் நீங்கள் இருக்கீங்களா? என் ஊழியத்தில் நீங்கள் இருக்கீங்களா என்பதெல்லாம் நான் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்து ஜனங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரிவதில்லை. ஆண்டவர் உள்ளே இருக்கணும், ஆண்டவரை கூட்டு போகணும், ஆண்டவரை நண்பராக கொள்ள வேணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட மணிக்கணக்காக பேச வேண்டும், ஆண்டவர்கிட்ட நைட்லாம் போய் ரிப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி இப்படிலாம் நடந்துச்சுப்பாங்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் ஷேர் பண்ணணும். ஃப்ரெண்டுகிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி, காலையில் ஒரு தகப்பன்ட்ட போய் எல்லாம் நான் பண்ண போகிறேங்கிறது நம்ம சொல்கிறது மாதிரி, ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி இதெல்லாம் நான் பண்ண போகிறேன், நீங்கள் என் கூட வரணும், என் கூட இருக்கணும், இதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். முதலாக நான் ஒரு ஊழியத்திற்கு, அதாவது அது வரைக்கும் நான் வாலிபர்கள் மத்தியிலே கல்லூரியிலே, லயலா கல்லூரியில் படித்த வாலிபர்களுக்கு தான் நான் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். ஒரு சமயம் திருச்சியிலே ஒரு 2 நாள் நடந்த வாலிபர் கேம்பில் என்னை ஒரு ரோலுக்காக அழைச்சிருந்தாங்க. அப்போ நான் முதலாக வெளியே போகிறேன். சென்னையிலேருந்து திருச்சிக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். ஷாங்கி, சந்துரு, அவங்கெல்லாம் அந்த கூட்டத்தில் இருந்த வாலிபர்கள், என்னுடைய வயதில் இருந்த வாலிபர்கள், பெரிய ஆட்களாக இருந்தாங்க. ஒரு ஐயா, ஒரு பாஸ்டர் ஐயா இருந்தார். அவங்க வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். நல்லா கவனிச்சாங்க. அவங்க வீட்டு அம்மா கேரளாவை சார்ந்தவங்க. நிறைய பேர் போயிருந்தோம், ஊழியத்துக்காக நிறைய பேர் போயிருந்தோம். அவங்க அந்த கேம்பில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு 200-300 பேர் வாலிபர்கள் வந்திருப்பாங்க. அப்போவுமே அது பெரிய சாதனை. எனக்கு அபிஷேகத்துக்குள்ளே மக்களை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அப்படி எனக்கு அனுபவமே கிடையாது. அப்போ நான் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இரவெல்லாம் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, எனக்கு அபிஷேகத்தில் மக்கள் நடத்தினா என்னன்னே தெரியாதே, நான் என்ன செய்ய போகிறேன், எனக்குள்ளே நீங்கள் வாங்க, எனக்குள்ளே வாங்க. எப்போவுமே நான் ஜெபிக்கிறது அதான். எனக்கு என்னென்னு தெரியல. அப்போ நீங்கள் வாங்க, நீங்கள் என்ன நடத்துங்க, நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க, நீங்கள் என் வாயிலிருந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த அபிஷேக ஆராதனை எல்லாம் டல்லாக உட்காந்துருந்தாங்க. தொடர்ந்து கூட்டம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால
அப்போ நான் போய் பேச 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 ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கியது. கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை துதிங்க என்று சொல்லி ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கட்டும் என்று சொல்லி ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தில் அவை வல்லமை தேவை தேவா எனப்பட்ட அந்த பாடலை பாட ஆரம்பித்து நான் ஒவ்வொருத்தருக்கு அப்படியே உள்ளே இறங்கி ஒவ்வொருத்தர் தலையில் கை வைத்தேன். எனக்குரிய 100-200 பேர் கூட்டத்தில் வந்த 99% ஜனங்கள் அபிஷேகம் பெற்று கீழே விழுந்தாங்க. ஒரு வாலிப மகள் 2-3 மணி நேரமாக அப்படியே படுத்து கிடந்தாங்க, அபிஷேகத்தை தாங்க முடியாமல் மயங்கி போய் அப்படியே கிடந்தாங்க. அது அங்கிருந்து அனைவருக்கும் ஆண்டவர் அங்கே செயல்பட்டிருக்கிறார், ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார், ஆண்டவர் அந்த மகளை தொற்றிருக்கிறார். உண்மையிலே அபிஷேகம் நடந்தது, உண்மையிலே இவர் ஊழியக்காரங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. எல்லாரும் என்னை ஒரு மரியாதையோடு பார்த்தார்கள். முதலாக நான் ஊழியத்துக்கு போன பொழுது, அப்பா நீங்கள் வரணும், நீங்கள் வராமல் எனக்கு அதை நடத்த தெரியாதுன்னு சொல்லி நான் போன பொழுது சம்பந்தமே இல்லாத இதுவரைக்கும் செய்திராத ஒரு அபிஷேக ஆராதனை நடத்தி எத்தனையோ 100கணக்கான வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்த கர்த்தர் உதவி செய்தார். பிரியத்துக்குரியவர்களே, இது ஒரு சாம்பிளாக நான் சொல்லுவேன். இது அந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பகுதி. இன்றைக்கி நீங்கள் பிஸ்னஸ் போகலாம், எப்படி பிஸ்னஸ் பண்ணணுன்னே தெரியாமல் இருக்கலாம். ஏனென்றால் இன்றைக்கி ஒரு போட்டி நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். மீடியாக்கள், அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, பல காரியங்கள் இன்றைக்கி பிஸ்னஸ்லாம் வேறு மாதிரி எங்கேயோ கொண்டு போயிட்டுருக்குது. இதன் மத்தியில் எனக்கு நிற்க தெரியலப்பா, எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியல, போட்டியாக இருக்குது. ஆண்டவரை எனக்கு இந்த ஹோட்டலை எப்படி நடத்தணும்னு தெரியல, ஆண்டவரை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் எனக்கு எப்படி நடத்தணும்னு தெரியல, எப்படி ஆட்கள் வருவாங்கன்னு எனக்கு தெரியல, என்னை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துங்க, நீங்கள் வாங்க இந்த பிஸ்னஸ்குள்ளே எனக்கு பார்ட்னராக இருங்க, எனக்கு சொல்லி கொடுங்கப்பா என்று சொல்லியெல்லாம் நீங்கள் அவரை உங்களுக்குள்ளே அழைப்பீர்கள் என்றால், உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே அழைப்பீர்கள் என்றால், உங்களுடைய குடும்ப வாழ்விற்குள்ளே அழைப்பீர்கள் என்றால், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அழைப்பீர்கள் என்றால், அங்கே மிகப்பெரிய மாற்றம், ஆசீர்வாதமான மாற்றம் உண்டாகும். நீங்கள் உங்கள் சுயத்திலே போராடுகிற வரைக்கும், இந்த யோசேப்பு சகோதரர் எல்லாரும் சுயத்தில் போராடினாங்க, அதனால் அவங்களுக்கு கோபம் வந்துச்சு, எரிச்சல் வந்துச்சு, பொறாமை வந்துச்சு. யோசேப்பை பரியாசம் பண்ணாங்க, சொப்பனக்காரா என்று பரியாசம் பண்ணாங்க. நேரம் கிடைக்கும் பொழுது குத்திரும், கொலை பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்டினாங்க. அவனை விற்று அந்த காசை வெக்கம் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தாங்க. காரணம் இயேசு மன்னிக்கணும், காரணம் கர்த்தர் அவங்க தேடலை, ஆண்டவருடைய பிள்ளைகள் அவங்க இல்லை. வாலிப இதில் ஆண்டவருக்கு பயந்து அவங்க வாழலை, ஆண்டவரை துணைவனாக கொள்ளலை, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்குள்ளாக கிறிஸ்து இல்லை. அதனால தான் அவங்க அவ்வளோ கேவலமானவங்களாக இருந்தாங்க. ஆண்டவர் உள்ளே இல்லைன்னா அப்படி தான் மக்கள் கேவலமாக இருப்பாங்க. படிக்க போகிற இடமா இருக்கட்டும், வேலை பார்க்க போகிற இடமா இருக்கட்டும், எங்கேனாலும் சரி, ஆண்டவர் ஒருத்தருக்குள்ளே இல்லைன்னா அவங்க கேவலமானவங்களாக தான் இருப்பாங்க, கேவலமாக தான் பேசுவாங்க, கேவலமாக தான் நடந்துக்குவாங்க, அவங்க கேவலமாகவே வாழ்ந்து முடிச்சிருவாங்க. அவங்க வாழ்க்கை பரிதாபமானதாக மாறிவிடும் என்பது சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரா, நம்மோடு கூட வருகிறாரா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு இருப்போம். ஆண்டவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சால் நம்ம பயப்பட வேண்டாம். ஆண்டவர் வந்த பிறகு அவர் எல்லாத்தையும் பொறுப்படுத்துக்குவார், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அந்த என் ஆவிக்குரிய மகன் அமெரிக்காலேருந்து வரும்போது 10 நாட்கள்கிட்ட நம்ம சென்னையில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் தங்கியிருப்போம். அப்பொழுது எல்லா வேலையும் அவரே எனக்கு செஞ்சிடுவார். துணியை மடித்து கொடுக்கறது, எடுத்து கொடுக்கறது, ஷூவை எடுத்து போடுறது, எல்லா வேலையும் அவரே செஞ்சிடுவார். அவருக்காரனா எனக்கு எதுவுமே செய்யணுங்கிற அவசியமே இல்லை. அவருடைய அன்பின் நிமித்தமாக எனக்கு எல்லா பணிவிடைகளையும் அவரே செய்து விடுவார். பிரியத்துக்குரியவர்களே, அவருக்கார் பார்த்துக்குவார். அதே மாதிரி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கார், அவர் பார்த்துக்குவார். புரியுதா? ஒரு மனுஷன் 10 நாள் நம்ம கூட இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, போகிறார், அன்பு செய்கிறார். ஆனால் ஆண்டவர் நிரந்தரமாக நம்மோடு கூட இருக்கின்றார். நிரந்தரமாக நம்மோடு கூட இருக்கின்றபடினால நமக்கு அவர் என்னவெல்லாம் பணிவிடை செய்ய முடியுமோ அந்த பணிவிடைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்கிறார். என்ன கைடன்ஸ் கொடுக்கணுமோ அந்த கைடன்ஸ் கொடுக்குறாரு. என்ன மாரல் சப்போர்ட் கொடுக்கணுமோ அதை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். நம்மளை மறைச்சி அவர் எல்லார்ட்டையும் பேசுகிறாரு. ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். தானியேலுக்கு 10 மடங்கு ஞானத்தை கொடுத்தது போல, தாவீதை பல சகலகலா வல்லவராய் ஆண்டு வைத்தது போல, அந்த சுரமண்டலத்தை இசைக்கிறாரு, பேயை அடக்கிறாரு, நல்லா மேய்க்கிறாரு, கோலியாத்தை அடிக்கிறாரு, அவர் போய் சிங்கத்தோட சண்டை போட்டு பிடிச்சி கொள்கிறாரு, கரடியை கொள்கிறாரு, ஆண்டவருக்கு சங்கீதங்களை பாடுறாரு, ஜெபிக்கிறாரு, தீர்க்கதரிசியாக இருக்கிறார், ராஜாவாக மாறுறாரு. எவ்வளோ சகலகலா வல்லவராக இருந்தார். தேவன் உங்களுக்குள்ளே இருப்பார் என்றால் நீங்களும் ஒரு சகலகலா வல்லவனாக இருப்பீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏன் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி? ஏன் சின்ன சின்ன காரியங்களை கூட நீங்கள் சாதிக்க முடியல? ஆண்டவரை உள்ளே கூப்பிடலை. ஆண்டவர் நீங்கள் வாங்கன்னு சொல்லலை. என் மன விருப்பங்கள் நிறைவேற்றுங்கப்பா, நான் எவ்வளவோ நான் போராடி பார்த்துட்டேன், நான் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டேன், ஒன்றுமே நடக்கலை, அதில் நீங்கள் எனக்குள்ளே வாருங்கப்பா, நீங்கள் இதெல்லாம் எனக்கு செஞ்சு முடிங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நீங்கள் எனக்காக யாவற்றையும் செய்து முடிங்கன்னு சொல்லி
ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்பொழுது மாபெரும் வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். உங்களை ஆசீர்வதிப்பது, உயர்த்துவது, உங்களை மேலே கொண்டு போவது தான் கர்த்தருடைய திருச்சித்தமாக இருக்கிறது. சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் சரிப்படுத்தலை, அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வெற்றி பெற முடியாமலே இருக்கிறீங்க. ஆண்டவரை உள்ளே நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைதாங்கிறதுல சந்தேகம் இல்லை, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்கிறதுல சந்தேகம் இல்லை, நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷங்கிறதுல சந்தேகம் இல்லை, அவர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறாருங்கிறது சந்தேகம் இல்லை. நம்முடைய பிள்ளை நான் தோற்று போகக்கூடாது என்று சொல்லுங்கள். உங்களை எங்கே போனாலும் ஆண்டவரை உள்ளே வச்சுட்டு நீங்கள் போங்க. அவங்க நடவடிக்கைகள், உங்களுடைய எல்லாருக்கும் உதவி செய்ய ஓடுறது, அன்பு செய்ய ஓடுறது, ஆண்டவர் இடுப்பில் டவலை கட்டிக்கிட்டு எல்லாரும் காலையும் துடைச்சார், அதே மாதிரி தாழ்மையாக இருப்பது, எவ்வளவோ உயர்த்தி வைத்திருந்தாலும் கொஞ்சம் கூட பெருமை இல்லாமல் இருப்பது, யாரையும் காயப்படுத்தாமல், வார்த்தைகளினாலே அவமானப்படுத்தாமல், குத்தி பேசாமல் இருப்பது போன்ற உங்களுடைய குணாதிசயங்களை கண்டு இவன் மெய்யாகவே தேவனுடைய குமாரன், கர்த்தருடைய பிள்ளை, இவள் மெய்யாகவே கர்த்தருடைய பிள்ளை என்று எல்லாரும் சொல்லத்தக்கதாக நீங்கள் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். இந்த அருமையான நாளிலும் கூட யோசேப்பை போல நீங்கள் இருப்பீர்களாம். யோசேப்பு ஆண்டவரை தன் பக்கமாய் அழைத்தபடினாலே, தனக்குள்ளே வைத்து கொண்டபடியினாலே, ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தபடினாலே, பின்னாட்களிலே அவர் மொத்த உலகத்திற்கும் உணவளிப்பவராக, எகிப்தின் அவர் பிரீமியராக, ஜனாதிபதியாக, பிரசிடெண்ட்டாக அவர் இருந்து எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற வல்லமையை பெற்றிருந்தார் என்று நாம் காண்கிறோம். அப்படி தான் இருக்கும். கர்த்தரோடு கூட இருந்தோன்னா அவர் நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடுவார். நினைத்து பார்க்க முடியாத உயரத்திற்கு நம்மை கொண்டு போவார். நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களெல்லாம் அவர் தருவாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. நான் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஊழியக்காரனாக மாறுவேன், ஆண்டவர் என்னை இப்படி இங்கெல்லாம் கொண்டு போவார், இத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார், என்னை ஒரு பிரசங்கியாராக மாற்றுவார், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் கனவுல கூட நினைத்ததே இல்லை. ஆனால் ஆண்டவர் முன்குறித்தபடியினாலே, ஆண்டவரை உள்ளே கொண்டு வந்தபடியினாலே, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றபடியினாலே அவர் இப்படியாக என்னையும் கூட பயன்படுத்தி வருகிறார். பீலையாமுடைய கழுதையுடைய வாயை திறந்தார் அல்லவா, அதே போலத்தான் இந்த கழுதையுடைய வாயை திறந்து ஆண்டவர் பேசி வருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எந்த நிலைமையில் இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் கலங்காதீங்க. வியாதி உங்கள் சரீரத்தில் இருக்குது, ஆண்டவரே அந்த வியாதிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் வாருங்கன்னு சொல்லி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு பிரியமானவங்க வியாதிப்பட்டிருக்காங்களா, அவங்களுக்குள்ளே நீங்கள் வாருங்கப்பான்னு சொல்லி பாருங்கள், வியாதி அப்படி மறைந்துடும். போதை பழக்கங்களில் பிள்ளைகள் அடிமையாக இருக்காங்க, ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையில் போயிட்டுருக்காங்க, சாத்தான் இழுத்துட்டு போயிட்டுருக்காங்கன்னா, ஆண்டவர் அவங்களுக்குள்ளே நீங்கள் வாருங்கப்பான்னு சொல்லி பாருங்கள், அவங்கள புது படைப்பாக மாற்றுவார். புதிய பிள்ளைகளாக, புதிய துளிர் விடுகிற இலைகளைப் போல் அவர்களை ஆண்டவர் மாற்றுவார். பிஸ்னஸ்குள்ளே கண்டிப்பாக ஆண்டவரை நீங்கள் வரணும்னு சொல்லிடுங்க. நீ கடைக்கு போகிறேன், என் பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் வரணும்னு சொல்லி பாருங்கள். எங்கேயோ கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு செல்லுவார். யுத்தம் ஆண்டவருடைய யுத்தமாக இருக்கட்டும், ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து பேசட்டும், ஆண்டவர் நமக்காக வழக்காடட்டும், ஆண்டவர் செயல்படட்டும். நாமும் அமைதியாக இருந்து ஆண்டவருக்காக பொறுமையாக காத்திருப்போம். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை காண செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, மனிதனால் இது கூடாது, ஆனால் தெய்வத்தில் இது கூடும், தெய்வத்தினாலே இது கூடும், ஆண்டவர் இயேசுவினாலே இது கூடும். எனவே எதெல்லாம் முடியாது, எதெல்லாம் நடக்காது என்று உலகம் உறுதியாய் நம்புகிறதோ அதெல்லாம் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு, ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி பாருங்கள். அதையெல்லாம் கண்டிப்பாக நடத்தி முடிப்பதற்கு தேவையான பலனை, கிருபையை, தைரியத்தை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்யும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உயர்த்தும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறீர். ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, எவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். சின்ன பையன்தான் ஆண்டவரே, அவர் ஆண்டவருக்காக உமக்காக வைராக்கியமாக நின்றதுனால நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிங்க, நீங்கள் அவருக்குள்ளே வந்தீங்க, அவரை வருங்காலத்தில் உலகத்துக்கே உணவளிக்கிறவராக, கனவில் கூட நினைக்க முடியாத ஒரு உயரத்திற்கு நீங்கள் கொண்டு போனீங்க ராஜா. மகத்துவம் நிறைந்த தேவனே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா தோத்திரையா, ஆண்டவரே உடைய வல்லமை ஒவ்வொருக்குள்ளாக கடந்து போகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வியாதிப்பட்டிருப்பார்கள் என்றால், காயப்பட்டிருப்பார்கள் என்றால், மனநிலைமை பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவர் மனம் உடைக்கப்பட்டிருப்பார்கள் என்றால், அவர்களுக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா. எசப்பா, நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே அந்த காயங்கள் மறைந்துவிடும், வியாதிகள் மறைந்துவிடும், துன்பங்கள் துயரங்கள் மறைந்துவிடும். ஆண்டவரை புது வாழ்வு உண்டாகும் ஐயா. இப்பொழுதே கர்த்தர் இறங்குங்கப்பா.
படுத்த படுக்கையாக இருக்கிறவர் எழும்பட்டும் ஐயா. காலில் வலி, கையில் வலி, நடக்க முடியல, பலன் இல்லை, சாப்பிட முடியல, வாமிட்டாக இருக்குது, விக்கலாக இருக்குது, இருமலாக இருக்குது, ஒரு மாதிரி கை கால் இழுத்துட்டு போயிட்டு என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல என்னெல்லாம் தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை நீ செய்யும்படியாக, ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். என் தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட இது சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அவருடைய வேதனைகளெல்லாம் மாற்றுங்க. அவருடைய கண்ணீரையெல்லாம் நீங்கள் தொடங்கப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கத்தாவே, ரீபாலா காபானா மரபு கோலாபோனா ஷஹுத்துனியா காபாலா, இன்றைக்கு ஒரு வழி நீ திறந்தது ஆகணும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து தான் ஆகணும். இனி நம்முடைய பிள்ளைகள் தோற்கக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. இனி உடைய பிள்ளைகள் தலை குனிந்து நிற்கக்கூடாது. இனி உடைய பிள்ளைகள் ஆண்டவரே எனக்கு ரொம்ப வாழ்க்கை கசப்பாக இருக்குது, எல்லாமே எனக்கு நல்லா இல்லை சொல்லவே கூடாது. எல்லாம் இன்பமாக இருக்கட்டும், வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தை தாரும். எதை செய்தாலும் உடைய பிள்ளைகள் சந்தோஷப்படுவார்கள் என்று உமக்கு தெரியும். அதை செய்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். குறைவுகள், கவலைகள், மனபாரங்கள், கசப்புகள் எல்லாம் நீங்கட்டும். நன்மைகள் உள்ளே வருவதாக, ஆசீர்வாதங்கள் உள்ளே வருவதாக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஐயா. உடைய பிள்ளைகளை உயர்த்துங்க அப்பா. ஏசப்பா, பிள்ளைகளை உயர்த்துங்க ஐயா. உங்களுடைய நாமத்தை அறிஞ்ச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்து. எந்த அளவுக்கு துன்பத்தை கண்டார்களோ, சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், அந்த அளவுக்கு இன்பத்தை காண சந்தோஷப்பட உதவி செய்யுங்க. கிருபை தாங்கட்டும். கர்த்தர் மகிமைப்படுங்க. ஏசப்பா, இந்த நாளில் உடைய கிருபை ஒவ்வொருவரை சூழ்ந்திருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுங்க. ஏசப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்யுங்க, வாழ வைங்க. நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கணும். எங்களுக்கு ஒருவரும் இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது. எங்களுக்கு நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கணும். நீங்கள் தான் மகிமைப்படணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அன்யோன்யம் வளாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு என்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.